ரெண்டு பேரும் ரெடியா? ரெடி அத்தை. இடுப்பு வலியை விட நீங்க பண்ற அலப்புறத என்னால தாங்க முடியல. ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? பிரபு, ஒரு நிமிஷம் தொன்னு பேசாம கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? நீ அமைதியா இருந்தாதான் இந்த உலக்க வைத்தியம் ஒர்க் அவுட் ஆகும். சரி சரி, நான் ஒன்னும் பேசல. ஐயோ அம்மா வலிக்குதே. ஆதிர, ரோகிணி, ரெண்டு பேரும் பிரபுவோட இடுப்புல உலக்கிய வச்சு நல்லா அழுத்தமா மேல இருந்து கீழே வரைக்கும் உருட்டணும். வேணாம் 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 வேணாம். ஐயோ வேணாம். வலிக்குது. வேணாம் வேணாம். வலிக்குது. ஐயோ ஐயோ வலி தாங்க முடியல. என்ன விட்டுருங்க, அந்த உலக்கி எடுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆதிர, ரோகிணி, நல்லா இன்னும் அழுத்தமா உருட்டுங்க. ஐயோ சித்தி ராட்சசி, நான் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் வச்சு அழுத்தமா தேய்க்க சொல்றியா? நீ நல்லா இருப்பியா சொல்லு? ஏங்க, அத்தை உள்ளதுதானங்க சொல்றாங்க, அவங்கள போய் திட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் வலிய பொறுத்துக்கிட்டு பேசாம இருங்க. ஐயோ எல்லாருமா சேர்ந்து என்ன கொல்ல திட்டம் போடுறாங்களே. எனக்கு உலக்க வைத்தியமே வேணாம், ஒண்ணு வேணாம். நீங்க இப்படி உலக்கைய வச்சு உருட்டுறதுக்கு பதிலா சுளுக்கு வலி எவ்வளவு பரவாயில்ல. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. வலி போக வேண்டாம் உனக்கு? ஒண்ணு வேணாம். நீங்க எல்லாரும் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. என்ன ஆதிர, இவன் இப்படி சொல்றான்? அத்தை, நீங்களும் ரோகிணியும் உலக்கைய புடிங்க. நான் இவரை பாத்துக்கிறேன், வந்து புடிங்க. ஆதிர வேணாம். ஆதிர சொன்னா கேளு, விட்டுரு. என்னால வலி தாங்க முடியல. உங்களை ஒண்ணு பண்ண போறது. இந்தாங்க, என் கையை புடிச்சுக்கோங்க. என் முகத்தையே பாருங்க, என் கண்ணையே பாருங்க. புடிச்சுக்கோங்க. ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா, உன்னோடு காதல் சொல்லி நயந்தாரா, அன்பேவும் பின்னால் யாரும் அலைந்தாரா, கண்ணீரும் காதல் கண்டு கலைந்தாரா. இப்ப வலி எப்படி இருக்கு? வலியே தெரியல ஆதிர, ரொம்ப சுகமா இருக்கு. போதுமா? ஏங்க, இப்ப எந்திரிச்சு உட்காருங்க. என்னாலதான் முடியலையா ஆதிர? இப்ப முடியும், எந்திரிச்சு உட்காருங்க. ஆதிர வலி போயிருச்சு. ஆதிர வலி போயிருச்சு. குதிக்காதீங்க, மறுபடியும் புடிச்சுக்க போகுது. ஐயோ, திரும்ப சுளுக்கு பிடிச்சா என்னால தாங்கிக்க முடியாது. சட்டை எடுத்துட்டு வா. என்னண்ணா? சித்தி, உண்மையிலே சுளுக்கு வைத்தியம் சரியா போச்சு. உலக்க வைத்தியம்னா உலக்க வைத்தியம் தான். சூப்பர் வைத்தியம். பிரபு, மொத தடவை சுளுக்கு பிடிச்சாதான் உலக்கிய வச்சு உருட்டணும். ரெண்டாவது தடவை சுளுக்கு பிடிச்சா
உலக்கைய வச்சு உருட்டெல்லாம் மாட்டோம். உலக்கைய ஐயோ என்ன சித்தி? போ. என்னங்க அப்படி பாக்குறீங்க? உலக்க வைத்தியம் ஈஸியா முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? இதுக்கு போய் அந்த பயம் பயந்தீங்களே. இல்ல ஆதிர, இந்த வைத்தியம் எனக்கு வழியே தெரியாம போனதுக்கு காரணம் நீதான். நீ மட்டும் உன் கையால என் கண்ணத்தை வருடி குடுக்கலனா என்னால வலி தாங்கிருக்கவே முடியாது தெரியுமா? அப்படியா? ஆமா, நீ உன் கையால வருடி விட்டது எனக்கு மயில இறக வச்சு வருடின மாதிரி இருந்துச்சு. உன்னை இதுக்காக எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. உன்னை அப்படியே தூக்கி கொண்டாடணும் போல இருக்கு. என்ன தூக்கி மறுபடியும் உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிரு போகுது. ஐயோ ஆள விடுமா தாயே. அப்பாடா, ஒரு வழியா சுளுக்கோழி போயிடுச்சு. வாங்க அதிரே, வாங்க. சார், என்ன சார் என்னாச்சு? எதுக்கு என்ன உடனே வர சொல்லி கால் பண்ணீங்க? ஆதிர, அந்த ஏசி நம்ம மேடத்தை மறுபடியும் விசாரிக்க வரதா ஃபோன் பண்ணி சொன்னாரு. அத நான் மேடத்துக்கிட்ட சொன்னேன். அவங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. நீங்க அவங்க கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் உடனே உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்ன சார் இது? அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நினைச்ச நேரத்துக்குள்ள விசாரணை பண்ணுவாரா? விசாரணைக்குன்னு ஒரு நேரம் காலம் கிடையாது. இன்னைக்கு அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஆதிர, இருங்க இருங்க, கத்தாதீங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே ஏசி வந்துட்டாரு. ஏசி வந்துட்டாரா? ஆமா ஆதிர, என்ன வெளியில இருக்க சொல்லிட்டு மேடத்துக்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. மேடம் ரொம்ப பாவம் ஆதிர, ஏசியை பார்த்தாலே ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நான் எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன். போலீஸ முட்டாள்னு நினைக்காதீங்க. என்னை ஏமாத்த முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடுறதா நல்லது. இல்லனா அவ்வளவுதான். சார், நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் சொல்ற உண்மையை நீங்க தான் சார் நம்ப மாட்டீங்க. ஏங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க, நான் நம்புறேன். உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை இருந்திருக்கு. நீங்க அவரை டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. உங்க டார்ச்சர் தாங்காம தான் அவர் சூசைட் பண்ணிருக்காரு. இதான உண்மை? சொல்லுங்க. ஏசி சார், ஆதிர, அக்கா ஆதிர, அக்கா அழாதீங்க அக்கா. அக்கா அழாதீங்க ப்ளீஸ். என்ன பாருங்க. என்னாச்சுக்கா? ஆதிர, அவரை போக சொல்லு ஆதிர. அவரு என்ன பத்தியோ என் மாமாவை பத்தியோ இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசுறாரு. தப்பு தப்பா கேள்வி கேக்குறாரு. அவர் இங்க இருந்து போக சொல்ல ஆதிர. நான் கேக்குற கேள்விக்கு உண்மையான பதில சொல்லுங்க. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். உங்ககிட்ட என்ன சார் உண்மையை சொல்லிட்டு இருக்கணும்? இப்ப என்ன உண்மையை சொல்லணும்?